பொண்ணான காலம். ஒரு உலகத்திலேயே நம்ம ஃப்ரெண்டு பாஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சுட்டு தான் வருத்தப்படுறோம், ஃபெயில் ஆயிட்டான்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுறோம். ஏன்னா நம்ம கூட ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கானா இல்லையா, திடீர்னு அவன் போட்டு கலெக்டர் ஆயிட்டானா, என் ஃப்ரெண்டுல நிறைய பேர் பெரிய ஜென்ரல் மேனேஜர்லாம் இருக்கான், அவன்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்கும், ஏன்னா நம்ம பார்த்து ஜோசி பார்க்க வந்துட்டோம், அவன் எல்லாம் ஜிஎம் இருக்கானேன்னு. இந்த 2ஆம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது படிப்பினால் கிடைக்கக்கூடிய வெற்றிகளை சமீபத்தில் கூட நிறைய இடத்துல கேட்டேன். உலகத்துல ஒரு மனிதனுக்கான உண்மையான கௌரவம் என்னவென்றால் படிப்பு மட்டும்தான் தரும். அது இந்த குரு பகவான் சொல்லித்தர போகிறார். இன்றைய இளைஞர்கள்ட்ட கூட நான் பதிவு பண்றேன். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கதை வந்துருச்சு, நான் அந்த கடை வைக்கிறேன், இந்த கடை வைக்கிறேன், பானிபூரி கடை வைக்கிறேன், பொழைச்சிக்குவேன், தயவுசெய்து இதுக்கு நீ எதுக்கு படிக்கணும்? ஸோ அப்போ படிப்பு என்பதுதான். அப்போ 2ஆம் இடத்து குரு இதெல்லாம் சொல்லித்தரார். ஸோ உங்க ஸ்கில்ஸை ஷார்பன் பண்றாரு, ஸ்கில்ஸை, புரியுதா? அந்த 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம். என்னை யார் வேண்டுமானாலும் எதிரிகளாக நினைத்துக் கொள்ளுங்கள். இது நான் எல்லார்ட்டையும் சொல்றேன். என்னை யார் வேண்டுமானாலும் எதிரியாக நினைத்துக் கொள்ளுங்கள். நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான்